அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு பாலோ கொயலோ அவர்களின் ரசவாதி நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழில் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். உங்கள் கனவுகளை பின்தொடர்ந்து செல்வதை பற்றிய ஒரு கற்பனை கதை. நூலின் அத்தியாயம் 2. கனவுகளுக்கு விளக்கமளித்த மூதாட்டி ஒருத்தி தரிஃபாவில் இருந்தது திடீரென்று சாண்டியாகோவிற்கு நினைவுக்கு வந்தது. அந்த மூதாட்டி தன்னுடைய வீட்டிற்கு பின்னால் இருந்த ஓர் அறைக்கு அவனை அழைத்து சென்றாள். அவளுடைய வரவேற்பறைக்கும் அந்த அறைக்கும் இடையே வண்ணமயமான பாசிமணிகளால் ஆன ஒரு திரை மட்டுமே தடுப்பாக இருந்தது. அந்த அறையில் ஒரு மேசையும் 2 நாற்காலிகளும் இயேசுவின் திரு இருதய உருவப்படம் ஒன்றும் இருந்தன. அந்த மூதாட்டி தரையில் அமர்ந்து கொண்டு அவனையும் அமரும்படி கேட்டுக்கொண்டாள். பிறகு அவள் அவனுடைய கைகளை பற்றி கொண்டு அமைதியாக பிரார்த்திக்கத் தொடங்கினாள். அது குறவர்களின் பிரார்த்தனையைப் போல இருந்தது. தன்னுடைய பயணங்களில் குறவர்களுடன் பழகிய அனுபவம் சாண்டியாகோவுக்கு ஏற்கனவே இருந்தது. அவர்களும் ஊர் ஊராக பயணித்தனர். ஆனால் அவர்களிடம் செம்மறியாடுகள் எதுவும் இருக்கவில்லை. அவ்வளவுதான். அவர்கள் மற்றவர்களை ஏய்த்து பிழைத்து தங்கள் வாழ்க்கையை கழித்ததாக மக்கள் கூறினர். மேலும் அவர்கள் சாத்தானுடன் ஓர் ஒப்பந்தம் செய்திருந்ததாகவும் குழந்தைகளை கடத்தி மர்மமான முகாம்களுக்கு அவர்களை கூட்டிச் சென்று தங்களுடைய அடிமைகளாக ஆக்கியதாகவும் கூட கூறப்பட்டது. சாண்டியாகோ ஒரு குழந்தையாக இருந்தபோது தானும் குறவர்களால் கடத்தி செல்லப்படுவோம் என்ற பயம் அவனுக்கு எப்போதுமே இருந்தது. குழந்தை பருவத்தில் தோன்றிய அந்த பயம் இப்போது அந்த மூதாட்டி அவனுடைய கைகளை பிடித்தபோது மீண்டும் திரும்பி வந்தது. ஆனால் இயேசுவின் திரு இருதய படம் அங்கு இருந்ததால்தான் பயப்பட தேவையில்லை என்று அவன் தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டான். தன் கைகள் நடுங்காமல் பார்த்து கொள்ள அவன் விரும்பினான். ஏனெனில் தான் பயந்து போயிருப்பது அந்த மூதாட்டிக்கு தெரிவதை அவன் விரும்பவில்லை. இயேசு கற்பித்த பரலோக மந்திரம் எனும் பிரார்த்தனையை அவன் தன் மனதிற்குள் கூறத் தொடங்கினான். அந்த மூதாட்டி அவனுடைய கைகளில் இருந்து தன்னுடைய பார்வையை அகற்றாமல் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு பிறகு மௌனமானாள். சாண்டியாகோ பதற்றமடையத் தொடங்கினான். அவனுடைய கைகள் நடுங்கத் தொடங்கின. அதை அந்த மூதாட்டி உணர்ந்து கொண்டாள். அவன் வேகமாக தன்னுடைய கைகளை விலக்கிக் கொண்டான். நீங்கள் என்னுடைய உள்ளங்கையை பிடித்து குறி சொல்வதை கேட்பதற்காக நான் இங்கு வரவில்லை என்று கூறிய அவன் தான் அங்கு வந்திருக்கவே கூடாது என்று நினைத்து பின் வருத்தம் கொண்டான். அவளுடைய கட்டணத்தை செலுத்திவிட்டு எதுவும் தெரிந்து கொள்ளாமல் அங்கிருந்து உடனடியாக போய்விடலாம் என்று ஒரு கணம் அவன் சிந்தித்தான். தனக்கு மீண்டும் மீண்டும் தோன்றிய அந்த கனவுக்கு தான் அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்ததாக அவனுக்கு தோன்றியது. நீ உன்னுடைய கனவுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கிறாய். கனவுகள் என்பவை கடவுளின் மொழி. அவர் நம்முடைய மொழியில் பேசும்போது அவர் கூறியுள்ளதை என்னால் மொழிபெயர்த்து சொல்ல முடியும். ஆனால் அவர் ஆன்மாவின் மொழியில் பேசினால் உன் ஒருவனால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது எதுவாக இருந்தாலும் உன்னுடன் நேரம் செலவிட்டதற்காக நீ எனக்கு கட்டணம் செலுத்தியாக வேண்டும் என்று அந்த மூதாட்டி கூறினாள். இது இன்னொரு தந்திரம் என்று சாண்டியாகோ நினைத்தான். ஆனாலும் அவன் துணிச்சலாக அதை எதிர்கொள்ள தயாரானான். இடையர்கள் எப்போதுமே ஓநாய்களையும் வறட்சியையும் துணிந்து எதிர்கொள்ள பழக்கப்பட்டவர்கள்தானே. அதுதானே அவர்களுடைய வாழ்க்கைக்கு சுவாரஸ்யமும் உற்சாகமும் கூட்டுகிறது. ஒரே கனவு 2 முறை எனக்கு தோன்றியது. நான் ஒரு புல்வெளியில் என்னுடைய செம்மறியாடுகளுடன் இருந்தது போலவும் அப்போது ஒரு சிறுமி அங்கு தோன்றி அவற்றுடன் விளையாடத் தொடங்கியது போலவும் நான் கனவு கண்டேன். என்னுடைய செம்மறியாடுகளை மக்கள் தொந்தரவு செய்வது எனக்கு பிடிக்காது. ஏனெனில் அந்நியர்களை கண்டால் அவை பயம் கொள்ளும். ஆனால் குழந்தைகள் மட்டும் அவற்றை பயமுறுத்தாமல் அவற்றோடு விளையாடும் திறன் கொண்டவர்களாக தெரிகின்றனர். அதற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. மனிதர்களுடைய வயது செம்மறியாடுகளுக்கு எப்படி தெரிகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று சாண்டியாகோ கூறினான். உன்னுடைய கனவை பற்றி இன்னும் அதிகமாக கூறு. நான் என் சமையலை தொடர வேண்டும். உன்னிடம் அதிக பணம் இல்லாததால் உன்னுடன் ஏகப்பட்ட நேரத்தை என்னால் செலவிட முடியாது என்று அந்த மூதாட்டி கூறினாள்.
அச்சிறுமி என்னுடைய செம்மறியாடுகளுடன் சிறிது நேரம் விளையாடினாள் என்று கூறிய சாண்டியாகோவின் குரலில் லேசான கவலை தொனித்தது. அவன் தொடர்ந்து, திடீரென்று அவள் என் கைகள் இரண்டையும் பிடித்து என்னை எகிப்திய பிரமிடுகளுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தினாள் என்று கூறினான். பிறகு எகிப்திய பிரமிடுகள் என்றால் என்ன என்பது அந்த மூதாட்டிக்கு தெரியுமா என்று பார்ப்பதற்காக அவன் ஒரு கணம் மௌனமாக இருந்தான். ஆனால் அவள் எதுவும் கூறவில்லை. எனவே அவன் தொடர்ந்து, பிறகு அந்த எகிப்திய பிரமிடுகளில் வைத்து அவளுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அவன் அந்த கடைசி 3 வார்த்தைகளையும் மிக மெதுவாக கூறினான். அச்சிறுமி என்னிடம், நீ இங்கே வந்தால் இங்கு மறைத்து வைக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு புதையலை நீ காணுவாய் என்று கூறினாள். பிறகு அவள் அந்த புதையல் இருந்த இடத்தை எனக்கு காட்டவிருந்த நேரத்தில் நான் விழித்து விட்டேன். 2 முறையும் இவ்வாறே நடந்தது. அந்த மூதாட்டி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு அவள் அவனுடைய கைகளை மீண்டும் பற்றி கொண்டு அவற்றை கவனமாக ஆராய்ந்தாள். நான் இப்போது உன்னிடம் கட்டணம் எதுவும் வசூலிக்கப் போவதில்லை. ஆனால் நீ அந்த புதையலை கண்டுபிடித்தால் அதில் 10ல் 1 பாகத்தை நீ எனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று அவள் கூறினாள். இதை கேட்டு சாண்டியாகோ மிகவும் மகிழ்ச்சியடைந்து வாய்விட்டு சிரித்தான். அந்த மூதாட்டிக்கு கொடுப்பதற்காக அவன் வைத்திருந்த சிறிதளவு பணத்தை ஒரு புதையலை பற்றிய கனவு அவனுக்கு மிச்சப்படுத்தி கொடுத்திருந்ததுதான் அவனுடைய மகிழ்ச்சிக்கான காரணம். சரி, இப்போது அந்த கனவுக்கு என்ன அர்த்தம் என்று கூறுங்கள் என்று அவன் கூறினான். முதலில் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு. நான் இப்போது உன்னிடம் கூறப்போகின்ற விஷயத்திற்கு கைமாறாக உன்னுடைய புதையலில் 10ல் 1 பங்கை நீ எனக்கு கொடுப்பாய் என்று எனக்கு வாக்கு கொடு. தான் அவ்வாறே செய்வதாக சாண்டியாகோ அவளுக்கு வாக்கு கொடுத்தான். அவள் இப்போது இயேசுவின் திரு இருதய படத்தை பார்த்தபடி மீண்டும் சத்தியம் செய்யும்படி அவனிடம் கூறினாள். பிறகு பிரபஞ்ச மொழியில் உள்ள ஒரு கனவு அது. அதை என்னால் அர்த்தப்படுத்தி விளக்க முடியும். ஆனால் அது மிக கடினமான வேலை. அதனால்தான் உன்னுடைய புதையலில் நான் பங்கு கேட்பது நியாயம் என்று எனக்கு தோன்றுகிறது என்று அவள் கூறினாள். அவள் மேலும் தொடர்ந்தாள். உன்னுடைய கனவுக்கு என்னுடைய விளக்கம் இதுதான். எகிப்தில் உள்ள பிரமிடுகளுக்கு நீ போக வேண்டும். அவற்றை பற்றி நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ஒரு சிறுமி அவற்றை உனக்கு காட்டியிருப்பதால் அது நிச்சயமாக அங்கு இருக்கிறது என்று அர்த்தம். அங்கே நீ ஒரு புதையலை கண்டுபிடிப்பாய். அது உன்னை ஒரு பணக்காரனாக ஆக்கும். இதை கேட்டு முதலில் ஆச்சரியம் அடைந்த சாண்டியாகோ பிறகு எரிச்சல் அடைந்தான். இந்த அற்ப தகவலுக்காக அவன் இந்த மூதாட்டியை தேடி வந்திருக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் தான் இப்போது அவளுக்கு கட்டணம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை என்பது அவனுக்கு ஆறுதல் அளித்தது. இந்த தகவலுக்காக நான் என் நேரத்தை வீணாக்கி இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவன் கூறினான். உன்னுடைய கனவு கடினமான ஒன்று என்று நான் ஏற்கனவே உன்னிடம் கூறினேன் அல்லவா? வாழ்வில் எளிமையான விஷயங்கள்தான் மிக அசாதாரணமானவையாக இருக்கின்றன. அறிவார்ந்த மனிதர்களால் மட்டுமே அவற்றை புரிந்து கொள்ள முடியும். நான் அறிவார்ந்தவள் அல்ல என்பதால் கை பார்த்து குறி சொல்வது போன்ற கலைகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. அது இருக்கட்டும், எகிப்திற்கு நான் எப்படி போய் சேர்வது? கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்க மட்டுமே என்னால் முடியும். அவற்றை எப்படி யதார்த்தமாக்குவது என்று எனக்கு தெரியாது. அதனால்தான் என்னுடைய மகள்கள் கொடுப்பவற்றை கொண்டு நான் என் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்கிறது. என்னால் ஒருபோதும் எகிப்திற்கு போய் சேர முடியாவிட்டால் என்னவாகும்? அப்படியானால் எனக்கு எந்த பணமும் வராது. இதற்கு முன்பு எத்தனையோ பேர் எனக்கு கொடுக்க வேண்டிய கட்டணத்தை கொடுக்காமல் போயுள்ளனர். எனவே எனக்கு அது முதன்முறையாக இருக்காது. தான் ஏற்கனவே அவனோடு அளவுக்கு அதிகமான நேரத்தை விரயம் செய்திருந்ததாக கூறிய அவள் அவனை அங்கிருந்து போகும்படி பணித்தாள். சாண்டியாகோ ஏமாற்றம் அடைந்தான். கனவுகளில் இனி ஒருபோதும் தான் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை என்று அவன் அக்கணமே தீர்மானித்தான். தான் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமாக இருந்தது அவனுடைய நினைவுக்கு வந்தது. அவன் நேராக ஒரு கடைக்கு சென்று உணவு உட்கொண்டான். தன்னுடைய புத்தகத்தை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அதிக கனமான ஒரு புத்தகத்தை வாங்கினான்.
கடைவீதியில் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய புதிய ஒயினை ரசித்து பருகினான். அன்று வெப்பம் அதிகமாக இருந்ததால் அந்த ஒயின் அவனுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதாக இருந்தது. அந்நகரின் வாயிலுக்கு அருகே இருந்த தன்னுடைய நண்பன் ஒருவனுக்கு சொந்தமான ஒரு கொட்டிலில் சாண்டியாகோ தன்னுடைய செம்மறியாடுகளை விட்டுவிட்டு வந்திருந்தான். அவன் அந்நகரில் ஏராளமானோரை தெரிந்து வைத்திருந்தான். பயணத்தின் இந்த அம்சம்தான் அவனை பெரிதும் கவர்ந்தது. அவன் எப்போதும் புதிய நட்புறவுகளை வளர்த்து கொண்டான். ஆனால் அவன் தன்னுடைய நேரம் முழுவதையும் அவர்களோடு செலவிட வேண்டியிருக்கவில்லை. ஒருவர் ஒவ்வொரு நாளும் அதே மக்களை பார்க்கும்போது அவர்கள் அவருடைய வாழ்வின் ஒரு பகுதியாக ஆகிவிடுகின்றனர். பிறகு அந்நபர் மாற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். கிறித்தவ பயிற்சி பள்ளியில் சாண்டியாகோவுக்கு அதுதான் நேர்ந்தது. தாங்கள் விரும்பும் விதத்தில் ஒருவர் இல்லாமல் போகும்போது மற்றவர்களுக்கு கோபம் வந்துவிடுகிறது. பிறர் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது பற்றி எல்லோருக்கும் ஒரு தெளிவான யோசனை இருக்கிறது. ஆனால் தான் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது பற்றிய ஒரு தெளிவான யோசனை யாருக்கும் இருப்பதில்லை. தன்னுடைய செம்மறியாடுகளை புல்வெளிகளின் ஊடாக திரும்ப அழைத்து செல்லும் பொருட்டு வெயில் தாழும் வரை காத்திருப்பதென்று சாண்டியாகோ தீர்மானித்தான். இன்றிலிருந்து 3 நாட்களில் அவன் அந்த வியாபாரியின் மகளிடம் போய் சேர்ந்து விடுவான். அவன் அந்த பெஞ்சில் அமர்ந்தபடியே தான் வாங்கியிருந்த புத்தகத்தை படிக்கத் தொடங்கினான். முதல் பக்கத்திலேயே ஒருவருடைய கல்லறை சடங்கு பற்றி விவரிக்கப்பட்டிருந்தது. அதில் சம்பந்தப்பட்டிருந்த நபர்களுடைய பெயர்களை உச்சரிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. நான் ஒரு புத்தகம் எழுதினால் ஒரு நேரத்தில் ஒரு நபரை மட்டுமே அறிமுகம் செய்வேன். அப்போதுதான் ஏராளமானோரின் பெயர்களை நினைவில் வைத்து கொள்ளும் தேவை வாசகர்களுக்கு இருக்காது என்று அவன் நினைத்து கொண்டான். ஒரு வழியாக அப்புத்தகத்தின் மீது அவனால் முழுமையாக கவனம் செலுத்த முடிந்தபோது அவனுக்கு அப்புத்தகம் அதிகமாக பிடித்திருந்தது. அதில் விவரிக்கப்பட்டிருந்த ஈம சடங்கு பனி கொட்டிய ஒரு நாளன்று நடைபெற்றது. குளிரை அவன் பெரிதும் விரும்பினான். அப்போது முதியவர் ஒருவர் அவனுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து அவனோடு ஓர் உரையாடலை துவக்க முற்பட்டார். அவர் அந்த கடைவீதியில் இருந்த மக்களை சுட்டிக்காட்டி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என்று கேட்டார். அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் என்று அவன் சுரத்தின்றி பதிலளித்தான். தான் தன்னுடைய புத்தகத்தின் மீது கவனம் செலுத்த விரும்பியது போல அவரிடம் காட்டிக்கொள்வதற்காக அவன் அவ்வாறு நடந்து கொண்டான். உண்மையில் அந்த வியாபாரியினுடைய மகளின் முன்னிலையில் தான் தன்னுடைய செம்மறியாடுகளின் ரோமத்தை மலிப்பதை பற்றி அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். கடினமான வேலைகளை செய்யக்கூடிய திறன் படைத்தவன் தான் என்பதை அவளுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அவன் அவ்வாறு செய்ய திட்டமிட்டிருந்தான். அவன் ஏற்கனவே அக்காட்சியை பல முறை கற்பனை செய்து பார்த்திருந்தான். செம்மறியாடுகளின் ரோமத்தை மலிக்கும் போது பின்னிருந்து முன்னாக மலிக்க வேண்டும் என்பதை அவன் விளக்கிய ஒவ்வொரு முறையும் அப்பெண் சுவாரஸ்யம் அடைந்தது போல அவன் கற்பனை செய்தான். செம்மறியாடுகளின் ரோமத்தை மலிக்கும் போது அவளுக்கு சொல்லுவதற்காக பொருத்தமான நல்ல கதைகள் சிலவற்றை அவன் நினைவுபடுத்தி பார்க்க முயன்றான். அவற்றில் பெரும்பாலான கதைகளை அவன் புத்தகங்களில் படித்திருந்தான். ஆனால் தன்னுடைய அனுபவத்திலிருந்து தான் கூறுவது போல அவன் பாசாங்கு செய்ய திட்டமிட்டிருந்தான். அவளுக்கு வாசிக்க தெரியாது என்பதால் அவளுக்கு எந்த வித்தியாசமும் தெரியப் போவதில்லை என்று அவன் நினைத்தான். இதற்கிடையே அந்த முதியவர் அவனோடு உரையாட முயற்சித்து கொண்டே இருந்தார். தனக்கு களைப்பாகவும் தாகமாகவும் இருந்ததாக கூறிய அவர் அவனுடைய வயினிலிருந்து சிறிதளவை பருகிக்கொள்ள அவனிடம் அனுமதி கேட்டார். அவர் தன்னை தொந்தரவு செய்யாமல் தனியாக விட்டுவிட்டால் போதும் என்று நினைத்த அவன் தன்னுடைய ஒயின் பாட்டிலை அவரிடம் கொடுத்தான். ஆனால் அந்த முதியவர் அவனோடு பேச விரும்பினார். அவன் என்ன படித்து கொண்டிருந்தான் என்று அவர் அவனிடம் கேட்டார். அவருக்கு மரியாதையின்றி பதில் கூறிவிட்டு வேறொரு பெஞ்சுக்கு போய்விட வேண்டும் என்ற துடிப்பு அவனுள் எழுந்தது. ஆனாலும் பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுடைய தந்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். எனவே அவன் தன்னுடைய புத்தகத்தை அவரிடம் நீட்டினான். அதற்கு 2 காரணங்கள் இருந்தன. முதலாவது, அப்புத்தகத்தின் தலைப்பை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பது அவனுக்கே தெரிந்திருக்கவில்லை.
இரண்டாவது, அந்த முதியவருக்கு படிக்க தெரியவில்லை என்றால் அவரே வெட்கப்பட்டு தானாகவே வேறொரு பெஞ்சுக்கு போய்விடுவார் என்று அவன் நினைத்தான். அப்புத்தகம் ஏதோ ஒரு வினோதமான பொருள் என்பது போல அந்த முதியவர் அதை முன்னும் பின்னும் மேலும் கீழும் பார்த்துவிட்டு, இது ஒரு முக்கியமான புத்தகம்தான், ஆனால் இது உண்மையில் எரிச்சலூட்டுகிறது என்று கூறினார். இதை கேட்டு சாண்டியாகோ திகைத்தான். அந்த முதியவருக்கு வாசிக்க தெரிந்திருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் அதை ஏற்கனவே படித்தும் இருந்தார். ஆனால் அவர் கூறியது போல அப்புத்தகம் எரிச்சலூட்டுவதாக இருந்தால் அதை கொடுத்துவிட்டு வேறொரு புத்தகத்தை வாங்கிக் கொள்ள அவனுக்கு இன்னும் நேரம் இருந்தது. உலகில் உள்ள பிற அனைத்து புத்தகங்களும் சொல்லுகின்ற அதே விஷயத்தை தான் இந்த புத்தகமும் கூறுகிறது. தங்கள் சொந்த தலைவிதியை நிர்ணயித்துக் கொள்வதற்கான திறன் மக்களுக்கு இல்லாததை பற்றி இது விவரிக்கிறது. இறுதியில் எல்லோருமே உலகின் மாபெரும் பொய்யை நம்புகின்றனர் என்று இது கூறுகிறது என்று அந்த முதியவர் கூறினார். உலகின் மாபெரும் பொய் எது என்று சாண்டியாகோ ஆச்சரியத்துடன் கேட்டான். நம்முடைய வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு நிகழ்கின்ற விஷயங்கள் மீதான கட்டுப்பாட்டை நாம் இழந்து விடுகிறோம். பிறகு நம்முடைய வாழ்க்கையை தலைவிதி கட்டுப்படுத்த தொடங்குகிறது என்பதுதான் உலகின் மிக பெரிய பொய். இது எனக்கு ஒருபோதும் நிகழவில்லை. நான் ஒரு பாதிரியாராக ஆக வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினர். ஆனால் நான் ஒரு இடையனாக ஆவதென்று தீர்மானித்தேன் என்று சாண்டியாகோ கூறினான். அது நல்ல விஷயம்தான், ஏனெனில் பயணம் செய்வதை நீ உண்மையிலேயே விரும்புகிறாய் என்று அந்த முதியவர் கூறினார். நான் சிந்தித்து கொண்டிருந்ததை இவர் அறிந்து வைத்திருக்கிறாரே என்று சாண்டியாகோ தனக்குள் கூறிக்கொண்டான். இதற்கிடையே அந்த முதியவர் அந்த புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தார். அதை அவனிடம் திருப்பிக் கொடுக்கும் உத்தேசம் அவருக்கு இல்லாதது போல தோன்றியது. அவர் அணிந்திருந்த ஆடை வினோதமாக இருந்ததை சாண்டியாகோ கவனித்தான். அவர் ஓர் அராபியர் போல தோன்றினார். அப்பகுதியில் அவர்கள் பரவலாக இருந்தனர். தரிஃபாவிலிருந்து ஆப்பிரிக்கா ஒரு சில மணி நேர தூரத்தில்தான் இருந்தது. அந்த குறுகலான நீர்ச்சந்திகளை படகின் மூலம் எவர் ஒருவராலும் கடந்துவிட முடியும். அராபியர்கள் அடிக்கடி அந்நகருக்கு வந்து கடைகளில் பொருட்களை வாங்கி சென்றனர். தினமும் பலமுறை தங்களுடைய வினோதமான பிரார்த்தனைகளை கூறினர். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று சாண்டியாகோ அந்த முதியவரிடம் கேட்டான். நான் பல இடங்களிலிருந்து வருகிறேன். யாராலும் பல இடங்களிலிருந்து வர முடியாது. நான் ஒரு இடையன். நான் பல இடங்களுக்கு பயணித்திருக்கிறேன். ஆனால் நான் ஒரே ஓர் இடத்திலிருந்து தான் வருகிறேன். ஒரு புராதன கோட்டைக்கு அருகே உள்ள ஒரு நகரத்தை சேர்ந்தவன் நான். அந்த நகரத்தில்தான் நான் பிறந்தேன். அப்படியானால் நான் சாலேம் நகரில் பிறந்தேன் என்று கூறலாம். சாலேம் எங்கிருந்தது என்று சாண்டியாகோவுக்கு தெரியவில்லை. ஆனால் தான் அறிவிலி போல தோன்றக்கூடும் என்ற பயத்தால் அவன் அது பற்றி அவரிடம் கேட்க விரும்பவில்லை. அவன் சிறிது நேரம் அந்த கடைவீதியில் இருந்த மக்களை பார்த்தான். அவர்கள் வருவதும் போவதுமாக இருந்தனர். எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் மும்முரமாக இருந்தது போல தெரிந்தனர். சாலேம் நகரை பற்றி ஏதேனும் துப்பு கிடைக்குமா என்று பார்க்கும் முயற்சியில் அவன் அந்த முதியவரிடம், சாலேம் எப்படிப்பட்ட ஊர் என்று கேட்டான். அது எப்போதும் எப்படி இருந்து வந்துள்ளதோ இப்போதும் அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் அங்கு என்ன செய்கிறீர்கள்? நான் அங்கு என்ன செய்கிறேனா என்று கேட்டுவிட்டு அந்த முதியவர் கலகலவென்று சிரித்தார். பிறகு, நான் தான் சாலேம் நகரின் அரசன் என்று அவர் கூறினார். மக்கள் வினோதமான விஷயங்களை கூறியதாக சாண்டியாகோ நினைத்தான். சில சமயங்களில் செம்மறியாடுகளுடன் இருப்பதே மேல். அவை எதுவும் கூறுவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒருவர் தன்னுடைய புத்தகங்களுடன் தனிமையில் இருப்பது அதைவிட சிறந்தது. நீங்கள் கேட்க விரும்புகின்ற நேரத்தில் அப்புத்தகங்கள் நம்புதற்கரிய கதைகளை கூறும். ஆனால் நீங்கள் மக்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் கூறுகின்ற வினோதமான விஷயங்களை கேட்கும்போது அந்த உரையாடலை எப்படி தொடர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாமல் போகக்கூடும். என் பெயர் மெல்கிஜிடெக் என்று கூறிய அந்த முதியவர், உன்னிடம் எத்தனை செம்மறியாடுகள் உள்ளன என்று கேட்டார். போதுமானவை இருக்கின்றன என்று அவன் பதிலளித்தான்.
தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அந்த முதியவர் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பியதை அவனால் உணர முடிந்தது. அப்படியென்றால் அது பிரச்சனைதான். உன்னிடம் போதுமான செம்மறியாடுகள் இருப்பதாக நீ நினைத்தால் என்னால் உனக்கு உதவ முடியாது என்று அந்த முதியவர் கூறினார். இப்போது சாண்டியாகோ எரிச்சல் அடைந்தான். அவன் ஒன்றும் அவரிடம் உதவி எதுவும் கேட்கவில்லையே. அந்த முதியவர் தானே அவனிடம் சிறிதளவு ஒயினை கேட்டு வாங்கி பருகிவிட்டு அவனோடு உரையாடத் தொடங்கினார். சாண்டியாகோ அவரிடம், என்னுடைய புத்தகத்தை என்னிடம் திருப்பிக் கொடுங்கள், நான் போய் என்னுடைய செம்மறியாடுகளை அழைத்து கொண்டு என் பயணத்தை தொடர வேண்டும் என்று கூறினான். நீ உன்னுடைய செம்மறியாடுகளில் 10ல் ஒரு பகுதியை எனக்கு கொடுத்தால் மறைந்திருக்கின்ற புதையலை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை நான் உனக்கு கூறுகிறேன் என்று அந்த முதியவர் கூறினார். சாண்டியாகோவுக்கு அவனுடைய கனவு நினைவுக்கு வந்தது. இப்போது திடீரென்று எல்லாம் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. முன்பு தான் சந்தித்த அந்த மூதாட்டி தன்னிடம் கட்டணம் எதுவும் வசூலித்து இருக்கவில்லை. ஆனால் இந்த முதியவர் அவளுடைய கணவராக இருக்கக்கூடும். இல்லாத ஒரு புதையலை பற்றிய தகவல்களை தனக்கு கொடுத்துவிட்டு அதற்கு கைமாறாக தன்னிடமிருந்து அதிக பணத்தை கறக்க அந்த முதியவர் ஒரு வழியை கண்டுபிடிக்க முயற்சித்து கொண்டிருந்ததாக அவன் நினைத்தான். அந்த முதியவரும் ஒரு குறவராக இருக்கக்கூடும் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவன் ஏதோ கூறத் தொடங்குவதற்குள் அந்த முதியவர் ஒரு குச்சியை எடுத்து அந்த கடைவீதியின் மணல் மீது ஏதோ எழுதத் தொடங்கினார். அப்போது கண்களை கூச செய்த அளவுக்கு மிகவும் ஒளிமயமான ஏதோ ஒன்று அவருடைய மார்பிலிருந்து பிரதிபலித்தது. அது உண்மையிலேயே சாண்டியாகோவை தற்காலிகமாக குருடாக்கியது. ஆனால் அந்த முதியவர் தன் வயதுக்கு மீறிய வேகத்தில் தன்னுடைய மேலங்கியை கொண்டு அதை மூடி மறைத்தார். சாண்டியாகோவின் பார்வை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிய போது அந்த முதியவர் அந்த மணலின் மீது எழுதியிருந்ததை அவனால் படிக்க முடிந்தது. அந்த சிறு நகரத்தின் கடைவீதி மணலில் அவன் தன்னுடைய தந்தையின் பெயரையும் தாயின் பெயரையும் தன்னுடைய இளம் பருவத்தில் தான் சென்றிருந்த கிறித்தவ பயிற்சி பள்ளியின் பெயரையும் படித்தான். தான் சந்திக்கவிருந்த வியாபாரியின் மகளுடைய பெயரும் அந்த மணல் மீது எழுதப்பட்டிருந்ததை அவன் கண்டான். அவளுடைய பெயர் அதுவரை அவனுக்கே தெரிந்திருக்கவில்லை. தான் யாரிடமும் கூறியிராத வேறு பல விஷயங்களும் அந்த மணலில் எழுதப்பட்டிருந்ததை அவன் கண்டான். நான் சாலேம் நகரின் அரசன் என்று அந்த முதியவர் மீண்டும் கூறினார். இந்த தகவலால் ஆச்சரியமும் தர்ம சங்கடமும் அடைந்த சாண்டியாகோ, ஓர் அரசர் ஏன் ஒரு இடையனுடன் பேச வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆனால் உன்னுடைய பிறவி நோக்கத்தை கண்டுபிடிப்பதில் நீ வெற்றி பெற்றுள்ளதுதான் மிக முக்கியமான காரணம் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம் என்று அவர் கூறினார். ஒருவருடைய பிறவி நோக்கம் என்றால் என்ன என்பது சாண்டியாகோவுக்கு தெரியவில்லை. வாழ்வில் நீ எப்போதும் அடைய விரும்பி வந்துள்ள ஒன்று அது. தங்களுடைய பிறவி நோக்கம் என்ன என்பதை தங்களுடைய இளமை பருவத்தில் எல்லோருமே அறிந்திருக்கின்றனர். அவர்களுடைய வாழ்வில் அக்கணத்தில் எல்லாமே தெளிவாக இருக்கிறது, எல்லாமே சாத்தியமாக இருக்கிறது. கனவு காணுவதற்கும் தங்கள் வாழ்வில் தாங்கள் நிகழ்த்தி பார்க்க விரும்புகின்ற எல்லாவற்றை குறித்தும் ஆசைப்படுவதற்கும் அவர்கள் பயப்படுவதில்லை. ஆனால் காலம் செல்ல செல்ல தங்களுடைய பிறவி நோக்கத்தை தங்களால் மெய்யாக்க முடியாது என்று ஏதோ ஒரு மர்மமான சக்தி அவர்களை நம்ப வைத்து விடுகிறது என்று அந்த முதியவர் கூறினார். அவர் கூறிக்கொண்டிருந்த எதையும் சாண்டியாகோவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது என்ன மர்மமான சக்தி என்பதை அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான். அதை தெரிந்து கொண்டு அதை அந்த வியாபாரியின் மகளிடம் தான் கூறினால் அவள் தன்னை கண்டு பிரமிப்பாள் என்று அவன் நினைத்தான். அந்த முதியவர் தொடர்ந்தார். அந்த சக்தி எதிர்மறையானது போல தோன்றக்கூடும். ஆனால் உண்மையில் நீ உன்னுடைய பிறவி நோக்கத்தை எப்படி மெய்யாக்குவது என்பதை அது உனக்கு காட்டும். அது உன்னுடைய உற்சாகத்தையும் மன உறுதியையும் அதற்காக தயார்படுத்தும். ஏனெனில் இப்புவியில் ஒரே ஒரு மாபெரும் உண்மை மட்டுமே உள்ளது. நீ யாராக இருந்தாலும் சரி, நீ செய்வது எதுவாக இருந்தாலும் சரி, நீ உண்மையிலேயே ஒன்றை விரும்பும்போது அந்த ஆழ் விருப்பம் பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து முளைக்கிறது. அதுதான் இப்புவியில் உன்னுடைய பிறவி நோக்கம். தொடர்ந்து பயணம் செய்வது மட்டுமே ஒருவருடைய விருப்பமாக இருந்தால் கூடவா
அல்லது ஒரு வியாபாரியின் மகளை மணமுடிக்க விரும்புவது கூடவா என்று சாண்டியாகோ கேட்டான். ஆமாம், ஒரு புதையலை தேடி போவது கூட உன்னுடைய பிறவி நோக்கமாக இருக்கலாம். மக்களுடைய மகிழ்ச்சிதான் பிரபஞ்ச ஆன்மாவுக்கு ஊட்டமளிக்கிறது. மகிழ்ச்சியின்மையும் பொறாமையும் கூட அதற்கு ஊட்டமளிக்கிறது. தன்னுடைய பிறவி நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொள்வதுதான் ஒருவருடைய உண்மையான ஒரே கடமையாகும். நீ உண்மையிலேயே ஒன்றை ஆழமாக விரும்பும்போது அதை நீ அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உன் உதவிக்கு வரும். இந்த உரையாடலை தொடர்ந்து அந்த முதியவரும் சாண்டியாகோவும் சிறிது நேரம் அந்த கடைவீதியையும் அங்கு வந்து சென்று கொண்டிருந்த மக்களையும் பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தனர். பிறகு அந்த முதியவர் முதலில் அந்த மௌனத்தை கலைத்தார். நீ ஏன் செம்மறியாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு பல இடங்களுக்கும் பயணம் செய்ய பிடிக்கும் என்பதால் நான் அதை செய்கிறேன். அப்போது அந்த முதியவர் அந்த கடைவீதியின் ஒரு முனையில் இருந்த ஒரு பேக்கரியின் சன்னலருகே நின்று கொண்டிருந்த அதன் உரிமையாளரை சுட்டி காட்டிவிட்டு, அவன் சிறுவனாக இருந்தபோது அவனும் பயணம் செய்ய விரும்பினான். ஆனால் அவன் முதலில் தனக்கென்று சொந்தமாக ஒரு பேக்கரியை நிர்மாணித்து அதிலிருந்து கிடைக்கும் பணத்தில் சிறிதளவை தன்னுடைய பயணங்களுக்காக சேமிப்பது என்று திட்டமிட்டான். தான் முதுமையடையும் போது ஆப்பிரிக்காவில் ஒரு மாதத்தை கழிக்க அவன் திட்டமிட்டுள்ளான். தாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று மக்கள் கனவு காண்கிறார்களோ அதை தங்கள் வாழ்வில் எந்த ஒரு நேரத்திலும் செய்வதற்கான திறன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவன் ஒருபோதும் உணரவில்லை என்று கூறினார். அவர் ஓர் இடையனாக ஆக தீர்மானித்திருக்க வேண்டும் என்று சாண்டியாகோ கூறினான். அவன் அதை பற்றியும் யோசித்தான். ஆனால் இடையர்களை விட பேக்கரி உரிமையாளர்கள் அதிக முக்கியமானவர்கள். அவர்களுக்கு வீடுகள் இருக்கின்றன. ஆனால் இடையர்கள் வெளியே வெட்ட வெளியில் படுத்து தூங்குகின்றனர். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மணமுடிப்பதற்கு இடையர்களை விட பேக்கரிக்காரர்களை தேர்ந்தெடுக்கவே விரும்புவர் என்று அந்த முதியவர் கூறினார். இதை கேட்டவுடன் சாண்டியாகோவின் இதயம் வலித்தது. அவன் அந்த வியாபாரியின் மகளை பற்றி நினைத்து பார்த்தான். அவள் வாழ்ந்த நகரத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு பேக்கரிக்காரன் இருக்கத்தானே செய்வான் என்று அவன் நினைத்தான். அந்த முதியவர் தொடர்ந்தார். காலப்போக்கில் அவர்களுக்கு தங்களுடைய சொந்த கனவை விட இடையர்களை பற்றியும் பேக்கரிக்காரர்களை பற்றியும் மக்கள் என்ன நினைக்கின்றனர் என்பது அதிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த முதியவர் தன் கையில் இருந்த புத்தகத்தை புரட்டி தான் படித்து கொண்டிருந்த பக்கத்திற்கு வந்தார். அதுவரை பொறுமையாக இருந்த சாண்டியாகோ அந்த முதியவரை இடைமறித்து, நீங்கள் ஏன் இதையெல்லாம் என்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். ஏனெனில் நீ உன்னுடைய கனவை மெய்யாக்க முயற்சித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ உன்னுடைய முயற்சியை கைவிடும் நிலையை எட்டியிருக்கிறாய். மக்கள் தங்கள் முயற்சிகளை கைவிடவிருக்கின்ற கணத்தில்தான் நீங்கள் எப்போதும் தோன்றுவீர்களா? நான் எப்போதும் இதே வழியில் தோன்றுவதில்லை. ஆனால் ஏதோ ஒரு வடிவத்தில் நான் எப்போதும் தோன்றுகிறேன். சில சமயங்களில் நான் ஒரு தீர்வின் வடிவிலோ அல்லது ஒரு நல்ல யோசனையின் வடிவிலோ தோன்றுவேன். மற்ற சமயங்களில் ஒரு முக்கியமான கணத்தில் விஷயங்கள் சுலபமாக நடைபெறுவதற்கு நான் உதவுகிறேன். நான் இன்னும் பல விஷயங்களையும் செய்கிறேன். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நான் அவற்றை செய்துள்ளதை மக்கள் உணர்வதில்லை. முந்தைய வாரத்தின் போது தான் ஒரு சுரங்க தொழிலாளியின் முன்னால் ஒரு கல்லின் வடிவில் தோன்றும் கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டதை அந்த முதியவர் விவரித்தார். வைடூரியங்களை கண்டுபிடிப்பதற்காக அத்தொழிலாளி மற்ற எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு சென்றிருந்தான். ஒரு குறிப்பிட்ட நதியில் வைடூரியங்களை தேடுவதில் 5 ஆண்டுகளை அவன் செலவிட்டிருந்தான். அந்நதியில் கிடந்த ஆயிரக்கணக்காக கற்களை ஆய்வு செய்து அவற்றில் வைடூரியங்களை தேடினான். இன்னும் ஒரே ஒரு கல்லை ஆய்வு செய்தால் தன்னுடைய வைடூரியத்தை கண்டுபிடித்துவிடும் நிலையை எட்டியிருந்த அவன் தன் முயற்சிகள் அனைத்தையும் கைவிடவிருந்தான். அவன் தன்னுடைய கனவை நனவாக்குவதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்திருந்ததால் அவனுடைய விவகாரத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதென்று அந்த முதியவர் தீர்மானித்தார். அவர் தன்னை ஒரு கல்லாக உருமாற்றிக் கொண்டு உருண்டோடி சென்று அந்த சுரங்க தொழிலாளியின் பாதங்களின் அருகே போய் சேர்ந்தார். ஆனால் அந்த தொழிலாளி
அந்த 5 ஆண்டுகள் வீணாகி போயிருந்தது குறித்து ஏற்பட்ட கோபமும் விரக்தியும் ஒரு சேர அந்த கல்லை கையிலெடுத்து தூக்கி வீசினான். ஆனால் அவன் வீசிய வேகத்தில் அது கீழே விழுந்து உடைந்தது. உடைந்திருந்த அந்த கல்லில் உலகிலேயே மிகவும் அழகான வைடூரியம் பொதிந்திருந்தது. தாங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கான காரணத்தை மக்கள் தங்கள் வாழ்வின் துவக்கத்திலேயே தெரிந்து கொண்டு விடுகின்றனர். அதனால்தானோ என்னவோ அவர்கள் அதை வெகு சீக்கிரமாகவே கைவிட்டு விடுகின்றனர் போலும். ஆனால் யதார்த்தம் அப்படித்தான் இருக்கிறது என்று கூறிய அந்த முதியவரின் குரலில் லேசான ஏமாற்றம் தெரித்தது. மறைத்து வைக்கப்பட்டிருந்த புதையலை பற்றி அவர் ஏதோ கூறியிருந்ததை சாண்டியாகோ அவருக்கு நினைவுபடுத்தினான். பாய்ந்தோடும் நீரின் ஆற்றல்தான் புதையலை வெளிப்படுத்துகிறது. அதே நீரோட்டம்தான் அதை புதைத்துவிடவும் செய்கிறது. நீ உன்னுடைய சொந்த புதையலை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் உன்னுடைய செம்மறியாடுகளில் 10ல் 1 பங்கை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த முதியவர் கூறினார். நீங்கள் என்னுடைய புதையலில் 10ல் 1 பங்கை எடுத்துக்கொள்ளலாமே. இதை கேட்டு ஏமாற்றமடைந்த அவர், உன்னிடம் இல்லாத ஒன்றை கொடுப்பதாக வாக்கு கொடுப்பதிலிருந்து நீ உன் தேடலை துவக்கினால் அதை அடைவதை நோக்கி செயல்படுவதற்கான ஆழ் விருப்பத்தை நீ இழந்து விடுவாய் என்று கூறினார். தான் ஏற்கனவே தன்னுடைய புதையலில் 10ல் 1 பங்கை அந்த குறத்திற்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருந்ததை சாண்டியாகோ அந்த முதியவரிடம் தெரிவித்தான். மக்களை தங்கள் விருப்பத்திற்கு கட்டுப்பட வைப்பதில் குறவர்கள் கைதேர்ந்தவர்கள் என்று கூறி பெருமூச்செறிந்த அவர், எது எப்படியோ வாழ்வில் எல்லாவற்றுக்கும் ஒரு விலையை கொடுத்தாக வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொண்டு விட்டாய். இதை கற்றுக் கொடுக்கத்தான் ஒளி போராளிகள் முயற்சிக்கின்றனர். பிறகு அவர் அப்புத்தகத்தை சாண்டியாகோவிடம் திருப்பிக் கொடுத்தார். நாளைக்கு இதே நேரத்தில் உன்னுடைய செம்மறியாட்டு கூட்டத்தில் 10ல் 1 பகுதியை இங்கே கூட்டி வா. மறைந்திருக்கும் புதையலை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை அப்போது நான் உனக்கு கூறுவேன் என்று கூறிவிட்டு அவர் அந்த கடைவீதியின் முனையில் திரும்பி எங்கோ சென்று விட்டார். சாண்டியாகோ மீண்டும் தன்னுடைய புத்தகத்தை படிக்கத் தொடங்கினான். ஆனால் அவனால் அதன் மீது ஒருமித்த கவனம் செலுத்த முடியவில்லை. அவன் பதற்றமும் ஏமாற்றமும் அடைந்திருந்தான். ஏனெனில் அந்த முதியவர் கூறியது முற்றிலும் சரி என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் அங்கிருந்த பேக்கரிக்கு சென்று ஒரு முழு ரொட்டியை வாங்கினான். அப்போது அந்த முதியவர் அந்த பேக்கரிக்காரரை பற்றி கூறியிருந்தவற்றை அவரிடம் கூற வேண்டுமா வேண்டாமா என்று அவன் யோசித்தான். சில சமயங்களில் விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது நல்லது என்று நினைத்த அவன் தான் அவரிடம் எதுவும் கூறப்போவதில்லை என்று தீர்மானித்தான். ஒருவேளை அவன் அவரிடம் ஏதேனும் கூறினால் இப்போது ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை அவருக்கு பழக்கமாகி போயிருந்த போதிலும் தன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடலாமா வேண்டாமா என்பது பற்றி 3 நாட்கள் அவர் தன் மூளையை கசக்கிக் கொள்ளக்கூடும் என்று அவன் நினைத்தான். எனவே அவருக்கு இப்படிப்பட்ட கவலையை கொடுப்பது தேவையற்றது என்று நினைத்து அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். பிறகு அவன் அங்கிருந்து புறப்பட்டு அந்நகரம் நெடுகிலும் சுற்றி திரிந்து இறுதியில் அந்நகரின் வாசலுக்கு வந்து சேர்ந்தான். அங்கு ஒரு சிறிய கட்டடம் இருந்தது. அதில் இருந்த ஒரு சன்னல் வழியாக மக்கள் ஆப்பிரிக்காவுக்கு பயணிப்பதற்கான பயண சீட்டுகளை வாங்கி கொண்டிருந்தனர். எகிப்து ஆப்பிரிக்காவில் இருந்ததை அவன் அறிந்திருந்தான். நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று அந்த சன்னலுக்கு பின்னால் இருந்த நபர் சாண்டியாகோவிடம் கேட்டார். நான் நாளைக்கு வருகிறேன் என்று கூறி அவன் அங்கிருந்து நகர்ந்தான். அவன் தன்னுடைய ஆடுகளில் ஒன்றே ஒன்றை விற்றால் கூட அந்த நீர் சந்தியின் மறுகரைக்கு போய் சேருவதற்கு தேவையான பணம் அவனுக்கு கிடைத்துவிடும். ஆனால் அங்கு போவது குறித்த யோசனையே அவனை அச்சுறுத்தியது. பயண சீட்டுகளை விநியோகித்து கொண்டிருந்த நபர் சாண்டியாகோ ஏதோ ஆழமாக யோசித்தபடி அங்கிருந்து போவதை பார்த்துவிட்டு தன்னுடைய உதவியாளரிடம், இன்னொரு பகற்கனவுக்காரன், பயணம் செய்வதற்கு போதுமான பணம் அவனிடம் இல்லை என்று கூறினார். சாண்டியாகோ பயணச்சீட்டு வாங்கும் இடத்தில் நின்று கொண்டிருந்த போது அவனுக்கு தன்னுடைய செம்மறியாடுகளை பற்றிய நினைவு வந்தது. தான் ஓர் இடையனாக இருந்து விடுவதே நல்லது என்று அவன் அக்கணத்தில் தீர்மானித்தான். செம்மறியாடுகளை மேய்ப்பது தொடர்பான அனைத்து விஷயங்களையும் 2 ஆண்டுகளில் அவன் நன்றாக கற்றிருந்தான். அவற்றின் ரோமத்தை எப்படி மலிப்பது, கருவுற்றிருக்கும் பெண் செம்மறியாடுகளை எப்படி கவனித்துக் கொள்வது,
செம்மறியாடுகளை ஓநாய்களிடமிருந்து எப்படி காப்பாற்றுவது போன்றவை அவனுக்கு அத்துப்படியாக இருந்தன. ஆண்டலூசியா பகுதியிலிருந்த அனைத்து புல்வெளிகளையும் அவன் அறிந்திருந்தான். தன்னுடைய செம்மறியாடுகள் ஒவ்வொன்றுக்கும் எது நியாயமான விலை என்பதையும் அவன் அறிந்திருந்தான். தன்னுடைய நண்பனின் கொட்டிலுக்கு திரும்பிச் செல்ல தீர்மானித்த அவன் அங்கு சென்றடைவதற்கு ஒரு சுற்று வழியை தேர்ந்தெடுத்தான். அவன் அந்நகரின் கோட்டையை கடந்தபோது கற்களால் ஆன ஒரு பாதை வழியாக ஏறிச் சென்று அக்கோட்டையின் உச்சியை அடைந்தான். தொலைவில் இருந்த ஆப்பிரிக்காவை அங்கிருந்து அவனால் பார்க்க முடிந்தது. மூர் இனத்தவர் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்துதான் ஸ்பெயின் முழுவதையும் ஆக்கிரமித்ததாக முன்பு யாரோ அவனிடம் கூறியிருந்தனர். அவன் அந்த கோட்டை சுவரின் மீது அமர்ந்திருந்த இடத்திலிருந்து ஒட்டுமொத்த நகரத்தையும் அவனால் பார்க்க முடிந்தது. அவனும் அந்த முதியவரும் சந்தித்து கொண்ட கடை வீதியையும் அவன் அங்கிருந்து பார்த்தான். அந்த முதியவரை தான் சந்திக்க நேர்ந்தது குறித்து அவன் தன்னைத்தானே நொந்து கொண்டான். தன்னுடைய கனவுக்கு விளக்கமளிக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேடித்தான் அவன் அந்நகருக்கு வந்திருந்தான். ஆனால் அந்த குறவர் குல பெண்ணும் சரி, அந்த முதியவரும் சரி, அவன் ஓர் இடையன் என்பதை அறிந்தவுடன் அவன் மீது அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் கொள்ளவில்லை. தனிமையில் காலத்தை கழித்த அவர்கள் எல்லாவற்றின் மீதும் நம்பிக்கை இழந்திருந்தனர். இடையர்களுக்கு தங்கள் கால்நடைகள் மீது ஏற்படுகின்ற தீவிர பற்றையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவன் தன்னுடைய செம்மறியாடுகள் ஒவ்வொன்றை பற்றியும் துல்லியமாக அறிந்து வைத்திருந்தான். தான் அவற்றை கைவிட்டுவிட்டு சென்றால் அவை நிச்சயமாக துன்புறும் என்பதையும் அவர் அறிந்திருந்தான். காற்றின் வேகம் அதிகரிக்கத் தொடங்கியிருந்தது. அவன் அந்த காற்றை பற்றி அறிந்திருந்தான். மக்கள் அதை லெவாண்ட் காற்று என்று அழைத்தனர். ஏனெனில் மத்திய தரைக்கடலை தாண்டி ஆப்பிரிக்க பகுதியில் அமைந்திருந்த லெவாண்ட் என்ற இடத்திலிருந்து அது வந்தது. மூர் இனத்தினர் அங்கிருந்துதான் ஸ்பெயினுக்கு படையெடுத்து வந்திருந்தனர். லெவாண்ட் காற்றின் வேகம் மேலும் தீவிரமடைந்தது. நான் இங்கு என்னுடைய செம்மறியாட்டு கூட்டத்திற்கும் புதையலுக்கும் இடையே இருதலை கொல்லி எறும்பாக மாட்டிக்கொண்டிருக்கிறேனே என்று சாண்டியாகோ நினைத்தான். தனக்கு பழக்கமாகி இருந்த ஒரு விஷயத்திற்கும் தான் அடைய விரும்பிய ஒரு விஷயத்திற்கும் இடையே ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அவன் இருந்தான். அந்த வியாபாரியின் மகளை பற்றியும் அவன் நினைத்து பார்த்தான். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார், காவிரி நீரோவியம், ஆசிரியர் சூர்யா சேவியர். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும், அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள், மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயா ஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். தமிழாற்றுப்படை மற்றும் மாயாஜாலம் நூல்களை ஸ்பாட்டிஃபை ஆப்பிலும் கேட்கலாம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.